ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் மகா பெரியவா சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தினம் ஏப்ரல் 14, குரோதி வருட தமிழ் புத்தாண்டு தினம், சித்திரை முதல் நாள். கண்டிப்பா இந்த 3 தானத்தை நீங்க செய்தே ஆகணும். அப்படி செய்யறது மூலயமா இந்த வருடம் முழுக்க உங்க குடும்பத்தோட தலையெழுத்து தலையீடா மாறும். பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்களும் இந்த வருடம் நமக்கு எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு நாள். அதனால தான் கோவிலுக்கு போகணும், காலைல எழுந்ததுக்கு அப்புறமா கனி காணுதல் செய்யணும், நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு தினமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு தினம் நீங்கள் ஒரு சில தானங்களை உங்கள் கையால் நீங்கள் செய்யணும். அப்படி செய்யறது மூலயமா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சில பேரோட சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும். இப்போ சித்திரை பிறந்திருக்கு, கோடை காலம்தான். இந்த கோடை காலத்தில் என்னென்ன தானங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் உங்கள் கையால் செய்யலாம். உதாரணத்துக்கு எவ்வளோ பேர் ரோட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது இல்லாமல் வெயிலாக இருக்குது, அவங்க நிழலில் இருக்கிறதுக்காக ஒரு குடை வாங்கி கொடுக்கலாம். ரோட்டில் தண்ணி கூட குடிக்க முடியாமல் வழி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நீர் மோர் வாங்கி கொடுங்க. கோவில் வாசலில் யாசகம் கேட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு உங்கள் கையால் நீர் மோரை கொடுங்க. அவங்களுக்கு குடை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் கோடை காலத்தில் பண்ணக்கூடிய முக்கியமான தானங்களில் ஒன்று. சகல தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குடை, செருப்பு, விசிறி இது மாதிரி பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். பறவைகள் அப்புறம் விலங்குகளுக்கு வீட்டு வாசலில் தண்ணீர் வைங்க, அது இன்னும் கூடுதல் சிறப்பு. எவ்வளவோ காகம், குருவி, புறாக்கள்லாம் அந்த தண்ணீரை குடிக்கும்போது உங்களை வாயார வாழ்த்திட்டு போவாங்க. பசு மாட்டுக்கு இன்றைய தினம் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை, குறைஞ்சது ஒரு 2 வாழைப்பழத்தையாவது உங்கள் கையில் தானமாக கொடுங்க. சரியாக பராமரிப்பு இல்லாத கோவில்கள் எதுவும் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கு எண்ணெயோ தீபமோ என்ன தேவைப்படுதோ உங்கள் கையால் குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணியாவது அந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம். அது கூடுதல் சிறப்பு. இப்போ சொல்லிக்கக்கூடிய தானங்கள் எல்லாமே சும்மா உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய தானங்கள் தான். உங்களால் என்ன தானம் முடியுதோ 1 ரூபாய்னாலும் சரி, அது உங்கள் கையால் கொடுங்க. பல பேர் வீடுகளில் இன்றைக்கி கண்டிப்பாக யாராவது வீட்டு வாசலுக்கு சாப்பாடு நிற்பாங்க. அவங்கள போங்கன்னு சொல்லாமல் குறைஞ்சது ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி கொடுத்து அனுப்புங்க. உங்கள் வீட்டு தெருக்களில் சுற்றி தெரியக்கூடிய நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பிஸ்கட் வாங்கி கொடுங்க. ஒருவேளை சாப்பாடு வைங்க. குடும்ப அளவுக்கு இன்னைக்கு அசைவம் சாப்பிட்றது, தேவையில்லாமல் விஷயங்களில் ஈடுபடுறது, நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது இது மாதிரி விஷயங்கள் செய்யாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடைகளை சுத்தம் பண்ணுற மாதிரியோ இல்லை குப்பைகளை வெளில கொட்டுற மாதிரியோ இருக்க விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் தவிர்த்திடலாம். முக்கியமாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கவும் வேணாம், கடன் வாங்கவும் வேணாம். கொடுக்கக்கூடிய பொருட்களை தானமாக கொடுங்க. ஆனால் யாருக்கும் கடனாக மட்டும் கொடுத்துடாதீங்க. யாராவது ஒரு அன்னதானம் போடுறாங்கன்னா கோவிலில் அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் யாருக்கிட்டையும் கடன் வாங்கிடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.